கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of our Lord God. தேவனுடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படும்படியாக, for God's name to be glorified right in this day. உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very happy to see you all. இந்த நாளிலே கூட தேவனுடைய ஆலோசனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். Let me move into the counseling from the word of God. யோவான் எழுதின முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். The first letter written by John, chapter 3 and verse 1. 1 யோவான் 3:1 First John chapter 3 and verse 1. தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. God's word says like this. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. How great is the love the Father has lavished on us, that we should be called children of God, and that is what we are. The reason the world does not know us is that it did not know him. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, my beloved children of God, நமக்கு ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. we have a name, அது பக்தர்கள் என்று சொல்லி அல்ல, and that name is not called as devotee. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். The name is we are the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, and we are called the children of God. பிதாவானவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Here the scripture says that see how great is the love the Father has upon us. நல்லா கவனித்து பாருங்க. Look carefully into this. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு தகுதியும் நம்மிடத்தில் இல்லை. Not even one good deed we have that we are called the children of God. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். He is a God of holiness. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். He never ever looks into any sin. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். The God who lives in the light where no one can enter. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். The one who is always the same. நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். We belong to the mud. நம்முடைய பிறப்பே பாவத்திலே பிறந்தோம். Our birth is full of sin. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது. The psalmist says that, as the psalmist says that, my mother conceived me right in the sin. நாம் உருவானது துர்க்குணத்திலே உருவானோம். We were formed in wrong nature. துர்க்குணத்திலே உருவான நமக்கும், the people who have been formed in iniquity, பரிசுத்தமுள்ள தேவனுக்கும், and the God who lives in purity, எந்த விதத்திலும் எந்த தொடர்பும் இருக்கிறதற்கு வாய்ப்பு கிடையாது. there is no even a single connection between us and our God. ஆனால் ஏற்ற காலத்திலே, but at the due time, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி, the Father God sent his one and only Son to the world. நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவரை நியமித்து, he appointed his Son as a one lamb who can take away all the people's sin. அவரை சிலுவையிலே மரிக்க செய்து, he made his Son to be crucified on the cross, ரத்தம் முழுவதும் நமக்காக சிந்த பண்ணி, and all his blood to be shed for us. பாவத்திலே கிடந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கினார். The people who were living in the sin, he shed his blood so that we be cleansed and purified and transformed into the holiness. அன்றையும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, and at that time how many people are knowing or loving God, and all the people, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் சொல்லுகிறார். and John says that he gave authority so all can be called as the children of God. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். We are called the children of God. இது நமக்கு ஒரு சாதாரண காரியம் போல நமக்கு தோன்றலாம். It might be an ordinary fact to us, ஏனென்றால் இதிலே நம்முடைய பிரயாசம் ஒன்றுமில்லை, நம்முடைய உழைப்பு ஒன்றுமில்லை, because there is nothing we have worked it out. நம்முடைய தியாகமும் ஒன்றுமில்லை. There's nothing that we have donated something. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம். We believed in Jesus Christ and we were transformed into the இது children of God. பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பினாலே நடந்த விஷயங்கள். And all these happened only due to the love Father had upon us. தேவன் எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். And who were foreknown by the Lord and God called them. எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாய்
நீதிமான்களாக்கி இருக்கிறார். And the call he made them righteous. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். God transformed us into holiness and made us capable to God. அதனாலேயே அவருடைய அன்பு பாராட்டத்தக்கக்குரிய அன்பாய் இருக்கிறது. And that is why his love was something special. அவருடைய அன்பு ஆச்சரியமான அன்பாய் இருக்கிறது. Yes, his love was a wonderful love. அவருடைய அன்பு அளவில்லாத அன்பாய் இருக்கிறது. Love was something that is not bound by nature. அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படி வேதம் சொல்லுகிறது. The scripture says that bound in that love. எனக்கு அன்பானவர்களே, Beloved people, இன்னும் ஒரு விஷயத்தை யோவான் சொல்லுகிறார். and again John is saying even one more fact. அடுத்த வசனத்திலே, In the next verse, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Dear friends, now we are children of God, and what we will be has not yet been made known, but we know that when he appears, we shall be like him, for we shall see him as he is. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியவில்லை, வெளிப்படவில்லை. And what we will be has not yet been made known. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாய் சொல்லுகிறார். Here the Holy Spirit is revealing through John. நமக்கு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்லை. Even if we know nothing, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் and we shall be like him, for we shall see him as he is. அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். And we know that we will be transformed unto him. எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற உண்மை. My beloved people, and that is one great truth that happens in our Christian life. தேவன் ஏதோ ஒரு பேர் வைத்துக் கொண்டு வாழ விரும்பவில்லை. God does not like that we have a name and live. ஏதோ ஒரு சபையில மெம்பர்ஷிப் ஆனதுனால தேவன் விரும்புவதில்லை. And God does not love that we have a membership in any church. ஏதோ ஒரு ஆராதனைக்கு சென்று தேவனை வழிபடுவது மாத்திரம் தேவன் விரும்புவதில்லை. God does not love only we go to a particular gathering and come back. அதற்கு மாறாக, But apart from that, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கும்படியாக, and how he is in the same way we see him, அவருக்கு ஒப்பானவர்களாய் மாற்ற விரும்புகிறார். and we shall be like him, and that is what God makes. ஒருவரும் வாசம் பண்ண முடியாத ஒளியிலே இருக்கிற தேவன், Where God who lives in the light where no one can enter, அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே அவரை தரிசிக்க போகிறது. how he is, and in the same way we would be seeing him. அவருக்கு ஒப்பாய் இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God have called us, we shall be like him. யோசித்து பாருங்க. Think about this. இந்த ஆச்சரியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எல்லளவும் நமக்கு தகுதி இல்லை. And to have the spiritual life, we have not even one good deed. எந்த கிரியினாலும் நாம் இதை பெற்றுக்கொள்ளவில்லை. Not even one good deed we have. தேவன் நம்மை வைத்த அளவில்லாத அன்பு, The great love Lord God had upon us. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. It had been given, the salvation given through Lord Jesus Christ. ஒரு நாளும் பெருமை கொள்ள வேண்டாம். Not even have the pride. இது நம்மால் உண்டானதல்ல. This is not by us. இது தேவனால் உண்டானது. This is by God, the life by God. இந்த வாழ்க்கை தேவனுக்காக வாழுவோம். And this life must be lived by God. அவரை நாம் தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. When we see him, we shall be like him. நாம் அவரை போல இருக்க அவருடைய சுபாவங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். When we shall be like him, we would move on to the natures and characters of God. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. Praise the Lord. Praise be to Jesus.